கிருத்தயுகத்தில் புலஸ்தியரால் எங்கேயோ இருந்தது, பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்தது. திரேதாயுகத்தில் இதே கோவர்தனகிரி பகவான் சரண்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்துன்னு சேதுபந்தனம் பண்ணணும் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அனுமானை கூப்பிட்டு எத்தனை கல், இங்கே இருக்கிற கல்லெல்லாம் போராது, அதனால் எவ்வளவு கல் எவ்வளவு மலை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுன்னார். சியாமம் தட்சிண தஸ்தகஸ்தசிரசம் தர்பே சயானம் தட்டே ராமம் ஷியாமள கோமளம் ரகுபதிம் சீதாபதிம் சுந்தரம் வீரைர்வானரபுங்கவைர் சதனுஷா ஸ்ரீலக்ஷ்மணேனாவ்ரதம் சம்சாரர்ணவதாரகம் கிருதிபஜே ஸ்ரீ சேதுராமம் சதா. சேதுராமனாய் பகவான் சமுத்திரத்தை சரணாகதி பண்ணார். அவன் வழி சொன்னான், நலன்கிட்டக்க கல்லெல்லாம் கொடுத்து போட்டுருக்கா. எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ பகவான் இந்த கோவர்தனகிரி இருக்க, அதை கோவர்தனகிரியை தூக்கின்னு வர சொல்லி அனுமான்டக்க சொன்னார். அவர் போய் கோவர்தனகிரியில் கையை வைக்கச்சே இங்கே அணை கட்டி முடிஞ்சு போயிடுத்தான். மகாவராக புராணம் சொல்கிறது இந்த கதையை. அணை கட்டி முடிஞ்சு போயிடுத்து. அப்போது இனிமே கல்லே தேவையில்லை. ராமன் உறக்க அனுமானுக்கு உத்தரவு போட்டார், ஆஞ்சநேயா அந்த கோவர்தனத்தை எடுத்து கஷ்டப்படுத்தாதே, நமக்கு இங்கெல்லாம் சரியாக போயிடுத்து, வந்து சேர்ந்துரும், அணை கட்டியாச்சுன்னார். அப்போ கோவர்தனகிரி எம்பெருமான்ட்டுக்கு குறப்பட்டு தான், பிரபோ உன்னோட திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா அந்த பாக்கியம் இல்லாத போயிடுத்தடா. சின்ன சின்ன கல்லுக்கு கூட உன்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கே. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்ற எந்த திருவடியை ஆசிரியிச்சா அவனுக்கு உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளதொன்றியானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறம் என்ன ஆன்மை என்னன்னு இருக்கக்கூடிய திருவடி ஸ்பர்சம் எனக்கு கிடைக்கலையேன்னு கோவர்தனகிரி அழுதுதாம். அப்பவே பகவான் சொன்னாராம், நீ கவலையே படாத, ராமாவதாரத்தில் உனக்கு என்னோட திருவடித்தான கிடைக்கலையேன்னு குறைப்பட்ட, அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் 7 நாள் என் கையாலேயே உன்னை தாங்கி அந்த ஸ்பர்சத்தை உனக்கு கொடுத்து 7 நாள் அனுகிரகம் பண்ணுறேன்னார். அப்போ அது திரேதாயுகத்திலையும் கோவர்தனகிரியினுடைய பிரபாவம். துவாபர யுகத்தில் கண்ணனே வந்து குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்னு பகவான் தானே அந்த துவாபர யுகத்தில் தாக்கினான். அதே மாதிரி கலியுகத்தில் இன்னைக்கு பிருந்தாவனத்தில் கோவர்தனகிரியும் இருக்கு, இன்னும் ஒரு ரூபமாக திருவேங்கட மலையும் இருக்கு. பிரபத்தியே தம் கிரிம் பிராயகா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு ஆச்சாரிய சார்வபௌமர் சொன்னாரே. அப்போ என்ன சொல்லி முடிச்சு, ஆச்சாரிய சார்வபௌமர் சொன்னதில் என்ன பெருமை அப்படின்னா, நமக்கு அந்த உத்தமமாக கலியுகத்தில் திருவேங்கடமலையே 7 நாள் தங்கினாம். அதனால் அது ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வேங்கடாத்திரின்னு 7 மலையாக தாங்கின்னு இருக்கு. அதனால தான் பகவான் அந்த கோவர்தனகிரிக்கு பூஜையை போட சொன்னார். அப்போ போடச்சே இருக்கிற அத்தனை பக்ஷணங்களையும் எடுத்துன்னு வந்து சமர்ப்பணம் பண்ணாலாம். ஒரு நாளைக்கு பகவான் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் 8 வேளை சாப்பிடுவானாம். 8 வேளை பக்ஷணம் சாப்பிட்ணும் அவனுக்கு. 7 நாள் ஒரு வாரம். இவன் கோவர்தனகிரியை ஒரு வாரம் கொடையாக பிடிச்சிருக்கான், 7 நாள் கொடையாக பிடிச்சிருக்கான். அப்போ ஒரு பக்ஷணமும் அவன் சாப்பிட்றதுக்கு அவகாசமும் இல்லை. அங்கே என்ன பண்ணி கொடுப்பா? அப்போ பாலையும் வெண்ணையும் தான் கொடுத்துருக்கா. 7 நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 8 வேளை பக்ஷணம் சாப்பிட்றவன் சாப்பிடலையேது. கோவர்தனகிரி திருக்கோலம் பூர்த்தியான உடனே கோபர்களெல்லாம் சேர்ந்துண்டு 8 × 7 56 பக்ஷணம் ஒரே நாள் சமர்ப்பணம் பண்ணாலாம். கண்ணா உனக்கு 7 நாள் பக்ஷணம் கிடைக்கலையேன்னு குறப்படாத, நீ கோவர்தனகிரியை கொடையாக பிடிச்சிருக்க, உன் குணம் போற்றா எல்லாரும். அதனால் அந்த 56 பக்ஷணங்களை யசோதையும் கோபர்களும் கோபிகைகளும் பண்ணி கோவர்தனோத்தாரணம் முடிஞ்ச உடனே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணான். அதைத்தான் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் வருஷா வருஷம் அதை நினைவுறுட்டும் பொருட்டு கோவர்தனகிரிக்கு, அந்த கோவர்தனகிரியே பகவான் அவர் தானே அந்த கோபிகைகள் சமர்ப்பணம் பண்ண பக்ஷணங்கள் எடுத்துன்னு வந்ததையெல்லாம் இவர் ஒரு ரூபத்தில் தானே பின்னாடி உட்காந்து ஸ்வீகரித்தார். அதனால் இன்றைக்கும் அதை போக அப்படின்னு 56 விதமான பக்ஷணங்களை பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உற்சவம் அங்கே நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம போய் எத்தனை பேர் பார்த்துருப்போன்னு தெரியல. அதுக்கு அந்த தீபாவளிக்கு மறுநாள் அங்கே இருக்கணும். ஆனால் அந்த குறை நீங்கள் நமக்கு சதமான பிரதிஷ்டா வைபவத்தை நடத்தின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன்
பிருந்தாவனத்தில் தான் எனக்கு 56 விதமான பக்ஷணங்கள் சமர்ப்பிக்கணுமா? ஏன் சென்னையில் மயிலாப்பூரில் எனக்கு சமர்ப்பிக்கக்கூடாதா? நானும் திருவுள்ளம் பத்தனம்னு தானே திருவுள்ளம் பற்றி இல்லைன்னா இது நடத்தக்கூடிய காரியமே இல்லை. பரமசிரமமான இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு தலை சுத்தம். அது முதல்ல பண்ணுறது இருக்கட்டும், 56 விதமான ஐட்டம் என்னன்னு எழுதணுமோனோ அதுக்கு எவ்வளவு. இது மைசூர் பாகில் ஆரம்பிக்கிறது, காராசே 22வது ஐட்டமாக இருக்குது. அப்புறம் அப்பம், ஜாங்கிரி, அதிரசம், கடலை உருண்டை, அக்கார வடிசல், குருவாயூரப்பனுக்கு நம்ம சொன்ன பால் பாயசம், வடை, ஸ்வீயம், பாதாம் அல்வா, திரட்டி பால், முந்திரி அல்வா, கேசரி பைனாப்பிள், சக்கரை பொங்கல், அசோக அல்வா, கௌதம அல்வா, ஆப்பிள் அல்வா, பூஷணிக்காய் அல்வா. எத்தனை அல்வா பாருங்க பகவானுக்கு இன்னைக்கு. அந்த எல்லாம் பிருந்தாவனத்தில் என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதை விட இங்கே ஐட்டம்லாம் அதிகமாகவே. அங்கே பண்ண தெரியாதவா இங்கே இருக்கா. நமக்கு பிரத்யேகமாக மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணுறவாளுடைய முழு ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு இந்த உற்சவமே. எல்லா உற்சவத்திலையுமே கைங்கரியப்பர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், அர்ச்சகால், கூட கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியப்பரர்கள், பரிசார்கள் எல்லாம் இந்த உற்சவத்திலையும் அவள் இல்லாமல் உண்டு. ஆனால் இந்த கைங்கரியத்தில் அநேகமாக 90% பங்கு அதுவும் நம்முடைய மயிலாப்பூர் கோயிலில் கட்டை எடுப்பு தான். கட்டை எடுப்பில் இவா கார்த்தால எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும், எத்தனை தளி பண்ணுறவா அவளா பண்ணா. இந்த ஐட்டத்தையே திருவேங்கடமுடையான் தானே முகுந்தனுக்கு இதை எழுது அதை எழுது இதை எழுதுன்னு அவர் லிஸ்ட்டை கொடுத்து 56 அவர் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார். பாம்பே அல்வாவோட இந்த 56 பூர்த்தியார். பகவானுக்கு பிருந்தாவனத்தில் பண்ணிட்டவனுக்கு மயிலாப்பூரில் பண்ணுறோம், ஆனால் பாம்பே அல்வாவையும் அவன் இன்னைக்கு அங்கே ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னா இது சாத்தியமே இல்லை. எதுக்காக இவ்வளவு விவரமாக சொல்கிறேன்னா, நம்மளாம் இன்னைக்கு வந்திருக்கிறவாள்னா அவ்வளவு பாக்கியசாலிகள். கண்ணால் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம்னு மகான்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் ஆழங்கால் பட்ட ஒரு வைபவம். 56 6 பஞ்சேந்திரியங்கள். அந்த பஞ்சேந்திரியங்களை நம்ம அடக்கினமான சரணாகதிக்கு 6 விதமான அங்கங்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசக, கோப்திருத்வ வரணம், ஆத்ம நிக்ஷேபம், கார்பண்யம். ஸ்வீட்டை தவிர என்ன தத்துவம்னா, நம்ம பஞ்ச இந்திரியங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. கண் எங்கேயோ பார்க்கறது, வாய் எங்கேயோ பேசுறது, கால் எங்கேயோ அழிச்சுட்டு போகிறது. அதை அடக்கிட்டோன்னா நமக்கு எம்பெருமான சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் தானாகவே பக்தி வந்துடும். அந்த 5 இருக்க அது பஞ்சேந்திரியங்களை அடக்கி 6 விதங்களால் நம்ம சரணாகதி பண்ணக்கூடிய சரணாகதிக்கு ஒரே தெய்வம் ஆழ்வார்களோ ஆச்சாரிய சிரேஷ்டர்களோ மற்ற திவ்ய க்ஷேத்திரத்தில் நாயகா நாயகி பாவம், தாயார் புள்ள பாவம், திருமலைன்னு வந்தால் அங்கே சரணாகதி பாவம் தான். ஸ்ரீனிவாசன் டக்க வேற பாவமே கிடையாது. ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்தியே. சரணாகதிக்கு உகந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால பஞ்ச இந்திரியங்களை அடக்கி 6 விதமான அங்கங்களால் நம்ம சரணாகதி பண்ணக்கூடிய வைபவம் தான் இந்த 56ன்ற நியூமரிக்கல் நம்பர் இங்கே நமக்கு திருவேங்கடமுடையான் அமைச்சு கொடுத்தது. அதே போல பஞ்சபூதங்களால் நம்ம ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம். இந்த சேவையினுடைய தரிசனம் பஞ்சபூதங்களால் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. அப்போ அது பக்கத்தில் இருக்கிற 6 என்னன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தடங்களே. இதை ஜெயிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த 6 ஜெயிச்சுட்டு பஞ்சபூதங்களை அடக்கக்கூடிய உங்களுக்கு சக்தியை 5 6 சேர்ந்து 56 விதமான பக்ஷணங்களால் நான் அளிக்கிறேன்னு பிருந்தாவனத்தில் பகவான் கண்டொருளிய தான் அவதார காலத்தில் அந்த கோவர்தன பூஜையில் கோவிந்த பட்டாபிஷேகத்தில் அவனுக்கு கோவிந்தன்ற திருநாமமே இந்த பக்ஷணங்கள்லாம் ஸ்வீகரித்து அவன் கர்வத்தை மழை பெஞ்ச போது அடக்கினதால் தான் ஏற்பட்டது. அந்த கோவிந்தனே இங்கே மயிலையில் நமக்கு இந்த 56 வித பக்ஷணங்களை அபரிமிதமான கோவர்தனமாக இந்த மண்டபமே இன்னைக்கு இங்கே மாறி இருக்கு. இந்த மண்டபம் தான் நமக்கு கோவர்தனகிரி. அதில் அந்த கோவர்தனகிரிக்குள்ள உள்ளும் வெளியிலேயும் எழுந்தருளின பகவான் தான் ஒரே ஒரு சின்ன வெண்ணெய் தாழிய கையில் வச்சுட்டு இதுதான் 56 விருத்தியாக இருக்குன்னு காட்டுற மாதிரி சர்வாலங்கார பூஷிதனாக வெண்ணெய்த்தாழி கண்ணனாக நமக்கு கண்ணன் ஆட்சி அளிக்கக்கூடிய உயர்ந்த கோவிந்தனுடைய திருவேங்கடமுடையானுடைய மயிலை வாழ் அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாசனுடைய உயர்ந்த ஒரு உற்சவம். இதை கண்ணால் நம்ம தரிசனம் பண்ணுறதும் இதில் பங்கு பெறுவதும்
அந்த பிரசாதங்களை எல்லாருக்கும் கோஷ்டி விநியோகமாக கொடுக்க போகிறா. எப்போவுமே நம்முடைய மயிலாப்பூர் தேவஸ்தானத்தில் நிறைய விநியோகம். என்ன பண்ணுறாலோ பாக்கு மட்டையை கையில் கொடுத்து போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய திருவேங்கடமுடையான் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம். லட்சக்கணக்கில் இதுக்கு செலவு. உபயதாரர்கள் இருந்தால் கூட அதுக்கும் மேலே அதிகப்படியான செலவு. அதை பற்றிலாம் இவாள்லாம் கவலைப்படவே இல்லை ட்ரஸ்டிகள். பகவான் எப்படியோ நடத்துவார். இது பக்தாளுக்கு காண கிடைக்காத ஒரு வைபவமாக இருக்கணும்ன்ற ஒரு பிரபாவத்தோடு இப்போது தரை திறக்கப்பட்டு வினா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்சன்னு பகவான் நமக்கு பரம காருணிகனாக இந்த 56 விதமான பக்ஷணங்களை தான் ஸ்வீகரித்து நமக்கு உயர்ந்த ஒரு அனுக்கிரகத்தை பண்ணக்கூடிய வைபவமாக இது அமைய போகிறது. திருவள்ளிக்கேணிக்கு போயிட்டு வந்திருக்கார். இந்திரனுக்கென்ற ஆயர்கள் எடுத்த எழில் விழாவில் படநடை இசை மந்திர வீதியில் பூஜனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயரன் தம்மோடு என ஆனிரை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடைத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த ஒரு உற்சவம் நமக்கு திறந்தவுடனேயே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனாகவும் அன்று ஞானம் அளந்த பிரானாகவும் நாம் திருவேங்கடமலையை சென்று சேர்ந்து அவனை புரட்டாசி மாசத்தில் அனுபவிக்க வேண்டியவா. திருவேங்கடமலை திருவேங்கடமுடையானே மாமியையில் இன்னைக்கு மூலவராகவும் உற்சவமாகவும் நாம் சென்று சேர வேண்டிய இடம் இந்த புரட்டாசி மாசத்தில் நமக்கு இந்த மயிலைன்னு தான் உணர்த்திண்டு நாம் இதை சேவிக்கிறதுனால நாம் தொழ நம் வினை ஓயுமே என்று நம்மை இது பேம் பாபம் கடத்தே யஸ்மாத்துன்னு ரிக்வேதம் சொல்லித்து நாம் இதுவரைக்கும் பண்ண பாபங்களை பகவான் தான் குளிர கடாட்சிக்கக்கூடிய அமிர்தோற்சவத்தால் அமிர்தமயமான ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் அளித்து முதா கிமுவதாம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம்னு நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு உற்சவம் தான் நாம் இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு உற்சவம். ஏன் இவ்வளோ விவரமாக சொன்னோன்னா இது வரைக்கும் எங்கேயும் அநேகமாக தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றுன்னு எங்கேயாவது நடந்திருக்கலாம் தெரியாது. இதுவரைக்கும் காதில் விழுந்ததில்லை. அது அப்படிப்பட்ட ஒரு உற்சவம் மயிலாப்பூரில் நம்ம பண்ண பாக்கியம் பகவான் நடத்திக்கிறதுனால தான். இதுக்கும் புராணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் 56ன்ற கணக்கு? அந்த பகவான் அதை எங்கே ஸ்வீகரித்தான்? அதில் எப்படி இன்றைக்கி மயிலாப்பூரில் அதையே பகவான் கொண்டு வந்துட்டுருக்கான்? அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னு தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அடியேனுக்கு அந்த ஒரு பணியை பாக்கியமாக இந்த ஒரு தேவஸ்தானத்தை சேர்ந்தவா அழிச்சிருக்கா. திறந்து எம்பெருமான் பக்ஷணங்களோடு நமக்கு கடாட்சிச்சு காட்சியை அளிப்பார். அவனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவனுக்கு நமக்கு ஆள்னு பேர், அவனுக்கு பெருமாள்னு பேர். இப்போ சமர்ப்பிச்சிருக்கிறதெல்லாம் சாதம், அவன் வெளியில் அனுப்ப போகிறது பிரசாதம். அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு புறம்னு பேர். மெட்ராஸ் சுற்றியே எத்தனையோ புறம் இருக்குது. அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு எழுத்து சேர்த்துண்டு கோபுரம்னு பேரை வச்சுருக்கான். நாம் சாப்பிட்டு மீந்தா அது சேஷம்னு ஒதுக்குவோம். நம்ம சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு அது சேஷம். இப்போ 56 விதமான விநியோகங்கள் சேஷம் இல்லை, அதை ஒரு வார்த்தை சேர்த்து விசேஷம்னு அவன் கோஷ்டி விநியோகம் அவனுடைய பார்வையில் பண்ணுறதுக்காக அங்கேயும் ஒரு வார்த்தை சேர்த்துன்னு இருக்கான். அமிர்தோற்சவத்தை நம்ம தரிசிக்கிறது நம்ம கிரகத்திலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். பகவான் கர்ப்ப கிரகத்தில் விக்கிரக ரூபமாக இருந்துருக்கார். எல்லாம் ஒரே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்கிரகே தே. நம்ம கிரகத்திலேருந்து வந்து கர்ப்ப கிரகத்தில் விக்கிரக ரூபமாக இருக்கிற சுவாமியை அமிர்தோற்சவத்தில் உத்தமமான சதமான பிரதிஷ்டாதின உற்சவத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷமான அங்கமான இத்தனை பார்த்த ஒரு பெரிய பக்ஷணங்களோடு அவனை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் என்னன்னா, திரும்பி போச்சே நமக்கு ஒரு கிரகத்தை மயிலை சீனிவாசன் கொடுக்குறாராம். இவாள்லாம் நம்ம அவா கிரகத்திலேருந்து வந்து அமிர்தோற்சவத்தை சேவிச்சிருக்கா, பிரசாதத்தை வாங்கிட்டுருக்கா. நாம் கிரகமாக இருக்கோம், கர்ப்ப கிரகத்தில் இருக்கோம். இத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இந்த உற்சவத்தில் ஒரு கிரகத்தை கொடுக்கணும்னு என்ன கிரகம் கொடுக்குறாருன்னா பிரசாதத்தோட காண கிடைக்காத அனுக்கிரகம்ன்ற ஒரு கிரகத்தை நமக்கு வருஷிக்கக்கூடிய வள்ளலாக இப்போது தரை திறந்து எம்பெருமான் நமக்கு பரமானுகிரகத்தை ஆச்சாரிய சார்வபௌமரோடு பண்ண போகிறார். பக்தியோடு சேவித்து கண்ணனுடைய அனுபவத்தையும் கண்ணனுடைய திவ்ய அர்ச்சாவதாரமான ஸ்ரீனிவாசனுடைய பரம அனுகிரகத்தையும் நம்ம பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.